அப்ப தமிழர்கள் வந்து இந்த நாட்டில் எங்க போய் மீன் பிடிக்க போய் செத்து போனாலும், இது மாதிரி கூலி வேலைக்கு போய் செத்து போனாலும், இந்த மாதிரி ஆடு மேய்க்க போய் செத்து போனாலும் சுட்டு கொள்ளலாமா அண்டை மாநிலங்கள்? இதற்கு ஒரு நியாயம் தர்மம் இல்லையா? அதுக்காக தான் நாங்க ஒருபடி மேலே போய் சொல்றோம். இதுல சரியான நடவடிக்கை எங்களுக்கும் நீதி இந்த 3 பேர் உயிருக்கும் பெற்றுத்தர தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலன்னா தமிழ்நாட்டு எல்லைகளில் கர்நாடக வனத்துறை வாகனங்களாக ஐஎஃப்எஸ் ஆபீசர்களாக எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரிதான், நாங்கள் அதற்கு எதிராக அதுக்கான மறியல் போராட்டங்களை கண்டிப்பாக முன்னெடுப்போம். தேதியெல்லாம் சொல்லிட்டு முன்கூட்டியெல்லாம் கிடையாது. ஏற்கனவே இதே மாதிரி நடந்த போது எப்படி நாங்க பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி கவர்னரை கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வெளியே வராம முற்றுகிட்டோம். அதுல வினோத் என்கிற இதே கூட்டமைப்புடைய தலைவர்கள் எல்லாரும் ஒன்னாதான் இருந்து பண்ணணும். அன்னைக்கு வினோத் கட்சியினுடைய தொண்டர் கூட அந்த கூட்ட நெரிசல்ல ஒருத்தர் அங்கே செத்து போனான், மின்சார கம்பியில் அடிபட்டு. ஆக ஒரு உயிரை தியாகம் செய்து அந்த 20 உயிருக்கு நாங்கள் நீதி கேட்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு இன்னை வரைக்கும் நீதி கிடைக்கல. அந்த வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இன்னைக்கு திருப்பதியில் பல சிறையிலே 100கணக்கான பேர் செத்து போயிருக்கான். அப்ப இந்த தமிழனுடைய உயிர்களை குறித்து அச்சமே இல்லையா? இந்த நாட்டில் இருக்கிற அரசு, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சிகள் ஏன் வாய திறக்கல? எதிர்கட்சிகள் ஏன் வாய திறக்கல? இதையும் நாங்க கேட்கிறோம். இது தமிழ் உரிமைக்காக ஒன்று கூடி இருக்கிற இந்த அனைத்து கட்சி தலைவர்கள், இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற உணர்வாளர்கள் நாங்கள் கேட்கிறோம். நீங்க தமிழ்நாடு அரசு கள்ள மௌனம் ஏன் காக்குறீங்க? அப்படின்னா இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய உயிர் பிரச்சனைங்க. காவேரி நீர் இருந்தா இன்னைக்கு மேகதாதுல அணை கட்டுறதுக்கு இன்னைக்கு அங்க போய் அவ்வளவு தாக்குதல் நடந்திருக்கு. இப்ப நமக்கு வெளியில பெரிய செய்தி வரல. ஒசூர்ல ஓட விரட்டான் வாட்டர் நாகராஜ் கும்பல் எல்லையில போராடுறான். ஒகேனக்கலுக்கு நான் போராடுறான். அப்ப வன்முறையை ஒரு வேதிய கும்பல்கள் தூண்டி விடுறான். அந்த அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கல. அப்ப இதெல்லாம் குறித்து முன்கூட்டியே அப்படி ஒரு கண்டிச்சு முதலமைச்சர் 3 மாசம் ஆட்சிக்கு 100 நாள் நிறைவு செஞ்சிட்டாரு. ஒரு கண்டிச்சிருந்தா, ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருந்தா, நான் கேட்கிறேன், நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் உங்களுடைய புகைப்படத்தை கிழிக்கிறான், செருப்பால அடிக்கிறான், உங்க முகத்துல சிறுநீர் கழிக்கிறான். இது உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு கோபம் வர வேண்டாம்? ஒரு மான உணர்ச்சி வேண்டாம்? முதலமைச்சரை இதை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லலாம். எங்கள் ஏழு தெரிந்தோ தெரியாமலோ இந்த நாட்டுடைய மக்கள் வாக்களித்து உங்களை நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய முதலமைச்சர். உங்களை அவமானப்படுத்துவது, ஒட்டுமொத்த தமிழர்களை 8 கோடி தமிழர்களை அவமானப்படுத்துவதாக நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் போராடுகிறோம், நாங்கள் வழக்கு வாங்குகிறோம். நீங்க எங்க இருக்கிறீங்க?